வந்து நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே நினச்சி அழுறாரு. அவரால் தாங்கிக்கவும் முடியல. அடுத்து வந்து விஜய் வந்து யோசிச்சுட்டே இருக்காரு. அப்போ தாத்தா வராரு. தாத்தாவோட மடியில் பார்த்து விஜய் அழுறாரு. "ஏன் தாத்தா இப்படிலாம் நடக்குது? ஏன் தாத்தா காவேரி இல்லாமல் என்னால் வாழ முடியல தாத்தா. ப்ளீஸ் தாத்தா, காவேரி எனக்கு வேணும் தாத்தா. அவள் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியல தாத்தா" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாரு. அதை பார்த்துட்டு காவேரி வருவாப்பா, கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு தாத்தா. இங்கே வந்து காவேரி மனசில் வந்து பயங்கரமாக வந்து பாரத்தோடு அழறாங்க. அவங்களால தாங்கிக்கவே முடியல. செமையா அழுதுட்ருக்காங்க. நெனச்சு பார்க்குறாங்க. விஜய் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் அவங்களுக்கு ஞாபகம் வந்துட்டுருக்கு. காவேரி உங்களுக்குலாம் நான் யாருன்னு சொல்லு காவேரி" அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே ஞாபகம் வந்துட்டுருக்கு. அதனால வந்து மனசு கஷ்டப்பட்டு அழறாங்க. தாங்க முடியாமல் கதறாங்க. அப்போ அவங்க அக்கா வந்துடும். அவங்க அக்கா கிட்ட வந்து பேசுகிறாங்க. "அக்கா, எனக்கு விஜய் வேணும்க்கா. பாவம்க்கா விஜய். அவர் எப்படி கதறினான்னு பார்த்தல. அவர் எனக்கு வேணும்க்கா" அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. "இங்கே பாரு காவேரி, உன் வாழ்க்கையில் விஜய் வந்து முடிஞ்சு போயிடுச்சு. விஜயோட சாப்டரை தயவு செய்து புரிஞ்சுக்கோ காவேரி. விஜய் வந்து உன்னை விரும்பல காவேரி, புரிஞ்சுக்கோ." "இல்லைக்கா, விஜய் என்னதான்க்கா விரும்புகிறாரு. அப்படி இல்லைனா அவர் ஏன்க்கா வந்து இங்கே கத்தணும். புரிஞ்சுக்கோக்கா" அப்படின்னோடனே, "பார்த்தல, சரி உனக்காக வந்தார். அதுக்கப்புறம் வெண்ணிலா வந்தால, வெண்ணிலாவை பார்த்தோன்னே அமைதியாயிட்டார்ல, பார்த்தல. இதுதாண்டி, இந்த மாதிரி வந்து ஒரு ஆம்பளைக்கு இருக்கக்கூடாதுடி. இந்த பொண்ணுன்னா இன்னொரு பொண்ணு அப்படின்னு யோசிக்கவே கூடாது. புரியுதா? பொண்டாட்டியை மட்டும்தான் அவர் எல்லாமும் நினைக்கணும். அப்போ தாண்டி அவர் நல்ல புருஷன். விஜய் உனக்கு நல்ல புருஷன் இல்லடி. புரிஞ்சுக்கோ காவேரி. உனக்கு நல்லா புருஷனாக இருந்தால் மட்டும்தான் விஜய் வந்து உன் கூட சேர முடியும்டி. புரிஞ்சுக்கோ காவேரி" அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. "இல்லைக்கா, என்னால் முடியலக்கா. விஜய் இல்லாமல் என்னால் இருக்க முடியலக்கா. அவர் என்னை கூப்பிடுற மாதிரியே இருக்குக்கா. அவர் என்னை வந்து காவேரி காவேரின்னு கூப்பிட்டு வெளியே வந்து நின்னது என்னால் தாங்கிக்க முடியலக்கா. எனக்கு அவர் கூட போகணும் போலவே இருக்குக்கா. அவர் கூட பார்க்கணும் போல இருக்குக்கா. ப்ளீஸ்க்கா, நான் விஜய் ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வந்திருக்கேன்." "அதெல்லாம் முடியாது காவேரி. விஜய் எல்லாம் நீ பார்க்கவே முடியாது. அம்மா அவளை தாண்டி உனக்கு அம்மா வேணுமா வேணாமா சொல்லு. உனக்கு அம்மா வேணும்னா இங்கே இருந்துரு. அப்படி அம்மா வேணாம், நாங்கள்லாம் வேணாம் நீ முடிவு பண்ண இந்த நிமிஷமே நீ போயிடு காவேரி" அப்படின்றாங்க. "அக்கா, ஏன்க்கா இப்படிலாம் பேசுகிற? வேறு என்ன நீ சொல்கிறது? நான் சொல்கிறத கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிறியா? விஜய் உண்மையிலேயே உன்னை நேசிக்கிறாருன்னா நானே உங்களை 2 பேரும் சேர்த்து வைப்பேன்டி. அவர் உன்னை நேசிக்கல காவேரி. உன்னை சாய்ஸாக தான் வச்சுருந்தாருக்க. இப்போவும் அப்படி தான் வச்சுட்ருக்காரு. கொஞ்சம் புரிஞ்சுக்கோ காவேரி" அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இதை கேட்டு காவேரி பயங்கரமாக அழறாங்க தாங்க முடியாமல். இங்கே வந்து விஜய் வந்து தாத்தா கிட்ட கேட்குறாரு. "தாத்தா, ஏன் தாத்தா காவேரி ஏன் தாத்தா என்கிட்ட வரல? நான் அவ்வளோ கதறினேன் தாத்தா. காவேரி காவேரின்னு கெஞ்சினேன் தாத்தா. அப்புறம் ஏன் தாத்தா காவேரி வந்து ஏன் புருஷன் தான் இவர், நீங்கள் யார் எல்லோரும் கேள்வி கேட்க நீ ஏன் தாத்தா சொல்லலை? எவ்வளோ அவங்க ஏதாவது ஒரு சின்ன வார்த்தை அவங்க பேசினா கூட இவ வந்து அப்படி பேசுவாளே தாத்தா. இன்றைக்கி வந்து ஏன் தாத்தா அப்படி நடந்துக்கிட்டா? எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னு உனக்கே தெரியுமே இல்லை விஜய். அப்புறம் நான் என்னப்பா சொல்கிறது? நீ இன்னும் காவேரி புரிஞ்சுக்கினியா இல்லையானே எனக்கு தெரியல. இன்னும் காவேரிக்கு வந்து நீ உன்னை புரிய வைக்கலப்பா நீ இன்னும்" அப்படின்னோடனே, "ஏன் தாத்தா, நான் சொல்லாமே காவேரி புரிஞ்சுக்க மாட்டாளே? எப்படிப்பா புரிஞ்சுப்பா? உன் கூட வெண்ணிலா இருக்காப்பா. வெண்ணிலா இருக்க வரைக்கும் காவேரி இங்கே வரமாட்டாப்பா" அப்படின்னோடனே அதிர்ச்சி. "என்ன தாத்தா சொல்கிறீங்க?" "ஆமாம் விஜய், வெண்ணிலாவை வந்து நீ இன்னமும் வீட்டில் வச்சுக்கிறது தப்புப்பா. நான் அப்போவே சொல்லிட்டேன். வெண்ணிலாவை அனுப்புன்னு நீ கேட்கல. இப்போ வரைக்கும் வெண்ணிலா தான் உங்களை பிரிக்கிறான்னு நான் சொல்லிட்டேன். இப்போ பாரு, வெண்ணிலா வந்து நிரந்தரமாக உங்களை பிரித்து விட்டுட்டா" அப்படின்னும் அதிர்ச்சியில், "என்ன தாத்தா சொல்கிறீங்க?" "ஆமாப்பா, இன்றைக்கி நீ கதறலுக்கு காவேரி கண்டிப்பாக வந்திருப்பா. ஏன் உள்ளே போன காவேரி வெளியே வந்து நின்னாலா இல்லையா? அப்புறம் நீ கையை பிடிச்சி இழுத்தோன்னே அவள் உன் கையை தட்டி விட்டாளா? அவங்க எல்லாரும் தானே தட்டி விட்டாங்க. அவள் தட்டி விடல. அதுக்கெல்லாம் என்ன காரணம்? உன் கூட காவேரி வாழ விரும்புகிறாருன்னு அர்த்தம். எப்போ வெண்ணிலா வந்து உன் கையை பிடிச்சாலோ அந்த நிமிஷமே காவேரியோட முகம் அப்படியே மாறிடுச்சுப்பா. நான் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இதான் சொல்லிட்டுருக்கேன். நீ வெண்ணிலாவை வந்து இங்கே வச்சுக்கிறது தான்ப்பா பெரிய பிரச்சனை. உன் வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனைங்க அதுதான். நீ அதை கிளியர் பண்ணாவே காவேரி ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடுவா." "தாத்தா, என்ன தாத்தா சொல்கிறீங்க? அதுக்காக நான் வெண்ணிலாவுக்கு எப்படி தாத்தா நான் பண்ண முடியும்? எனக்கு ஒன்றுமே புரியல தாத்தா." இப்படி குழம்பி தான் காவேரியும் குழப்பி இந்த நிலமையில கொண்டு வந்திருக்க விஜய். "நீ சொல்கிறத கேட்கவே மாட்டேங்கிறேன். நான் என்ன தான் விஜய் உனக்கு பண்ணுறது?" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் அழறாரு. "இங்கே பாரு விஜய், நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளு. இப்போவும் ஒன்றும் கெட்டு போகல விஜய். நீ எல்லா விஷயத்தையும் காவேரி கிட்ட உட்காந்து பேசு. அவளுக்கு புரிய வை. ஒவ்வொரு விஷயத்தையும் நீ எதுக்காக செஞ்ச? ஏன் அவளை வீட்டை விட்டு போக சொன்ன? எதுக்காக வந்து அந்த பத்திரத்தில் சைன் வாங்கின? எல்லாத்தையும் சொல்லு விஜய். எல்லா விஷயத்தையும் நீ சொல்ல தான் காவேரிக்கு எல்லா விஷயமும் புரியும். அவளுக்கு புரிய வச்சின்னா அவள் எல்லாத்தையும் புரிஞ்சுப்பா. வெண்ணிலா பற்றியும் நீ எந்த விஷயத்தையும் அவளுக்கு புரிய வைக்கல. வெண்ணிலாவை நீ என்னவா நினைக்கிற? அவளுக்கு நீ என்ன பண்ண போகிற? அவளை எப்படி க்யூர் பண்ணி வெளியே அனுப்ப போகிற? அந்த விஷயத்தெல்லாம் நீ அவகிட்ட பகிர்ந்துக்கல விஜய். குழப்பத்திலே வச்சுருந்த. அதனால தான் அவள் இப்போவும் குழம்பி நிற்கிறா. அவகிட்ட எல்லாத்தையும் வந்து புரிய வை. அவள் குழப்பத்தை தீர்த்து வை. சீக்கிரமாகவே இந்த பிரச்சனை தீர்ந்துடும். நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக ரொம்ப நாளைக்கு வாழ்வீங்கன்னு. "தாத்தா செய்கிறேன் தாத்தா" அப்படின்னு சொல்லிட்டு அழறாரு விஜய்.